அகெயின் வெல்கம் யூ ஆல் டே 5 சேலஞ்ச். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் டேட்டா இன்ட்ராக்ஷன் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிகாஸ் எந்த கான்செப்டும் பெருசாக கிடையாது. லாஜிக்கல் ரீசனிங்காக என்ன அப்படின்னா, பேப்பர் 1ல் திங்கிங் லாஜிக்கலி டு ரீச் அ கரெக்ட் கன்க்ளூஷன். இப்போது ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா, சுத்தல் சொல்கிறதுக்கும் ஒரு மீனிங் இருக்கும், டேரெக்டாக சொல்கிறதுக்கும் ஒரு மீனிங் இருக்கும், சொல்லாமே இருக்கிறதுக்கும் ஒரு மீனிங் இருக்கும். நான் அதை பேசிகிட்டே இருப்பேன், அவங்க அதை சொல்லவே மாட்டேன். பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஜாயிரா கிவன் என் த ஸ்டேட்மெண்ட் டேரெக்டாக ஒன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டில் சொல்லணும், லாஜிக்காகவும் சொல்லணும். திட்ஸ் ஏ லாஜிக்கல் ரீசனிங் சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் டேட்டா இன்ட்ராக்ஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, டேட்டா இன்டர்பிரட்டேஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் டேட்டா ஃப்ரம் டேபிள்ஸ் லைக் சார்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸ். ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு டேபிளாகவோ இல்லை ஒரு சார்ட்டாகவோ இல்லை ஒரு கிராஃபாகவோ ரெப்ரசன்ட் பண்ணுறத டேட்டா இன்டர்பிரட்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்மகிட்ட ஒரு டேட்டா இருக்குன்னா, அது ஜஸ்ட் நம்ம ஒரு சாதா டேட்டா மட்டும் பார்த்தோம்னா புரியாது. ஒரு டேபிளாக பார்க்குறப்போ இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஆகும். ப்ரெசன்டேஷன் ஆஃப் த டேட்டா இஸ் வெரி விர்ச்சுவல் ரெப்ரசன்ட் வியூ த டேட்டா. அதாவது ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா, அது விஷுவலாகவும் நம்ம பார்க்குறப்ப இன்னும் ஈஸியாகவும் இருக்கும், புரியுற மாதிரி இருக்கும். சரியா? ஒரு எம்சிக்யூ போட்டிருக்கேன். என்ன எம்சிக்யூ அப்படின்னா, ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ், அதாவது எல்லா ஆப்பிளும் ஃப்ரூட்ஸ்னு சொல்கிறாங்க. சம் ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்வீட்டு, சில ஃப்ரூட் ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்கிறான். விச் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட் சொல்கிறான். அதாவது 2 பாயிண்ட் சொல்ல வரான். அதில் எல்லா ஆப்பிளுமே அவன் ஃப்ரூட்ஸ்னு சொல்ல வரான் ஃபஸ்ட்டு பாயிண்டில். செகண்ட் பாயிண்டில் சம் ஃப்ரூட்ஸ் ஆர் த ஸ்வீட்டு. சரியா? இப்போது நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் ஆப்பிள் ஆர் ஸ்வீட் சொல்லியிருக்காங்க. எல்லா ஆப்பிளுமே ஸ்வீட்டாக இருக்குமா? அப்படி இருக்கும். சில ஆப்பிள் தவறுக்கும், சில ஆப்பிள் மாவுல இருக்கும். அது தப்பான ஆன்சர். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா, சம் ஆப்பிள் ஆர் ஃப்ரூட்ஸ். இது அக்செப்ட் பண்ணிக்கலாம்ப்பா. ஏன் அப்படின்னா, அங்கே ஏகப்பட்ட ஆப்பிள் ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் டேஸ்ட்டாக இருந்தாலுமே அவங்க கொடுத்துருக்க கொஷினில் ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா, சில ஆப்பிள் மட்டும் சம் ஆப்பிள்ஸ் ஆர் த ஃப்ரூட்ஸ் கரெக்ட் ஆன்சர். சில ஆப்பிள் மட்டும் ஃப்ரூட்ஸ், அதாவது சில ஆப்பிள்ஸ் அது ஃப்ரூட்ஸ் கேட்டகரிலாம் எடுத்து வைக்கலாம். சரியா? அண்ட் பார்த்தீங்கன்னா கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க, இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தெரியும். விச் டயக்ராம் ரெப்ரசன்ட்ஸ் ஆல் டாக்ஸ் ஆர் அனிமல்ஸ். அதாவது எல்லா டாக்ஸும் அனிமல்ஸ் சொல்கிறான். சில டாக் நம்ம அனிமலாக எடுத்துக்க மாட்டோம், சில டாக்ஸ் அனிமலாக எடுத்துப்போம். இந்த கான்செப்ட் நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சர்க்கிள்லாம் கேட்குறான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் டாக் இன்சைட் த அனிமல்ஸ். ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் டாக் இருக்குது, செகண்ட் சர்க்கிளில் அனிமல்ஸ் இருக்குது. அதாவது நம்ம நார்மலாக புரிஞ்சிக்க வேண்டியது, டாக் அப்படிங்கிறது அனிமல் கேட்டகரி கரெக்டு தான். பட் இவன் என்ன சொல்கிறான், எல்லா டாக்குமே அனிமல்ஸ் சொல்கிறான். உங்களுக்கு புரியுதா? ஆல் டாக்ஸ் அனிமல்ஸ் சொல்கிறான். அது எப்படி எல்லா டாக்ஸும் அனிமலாக வரும்? அப்போது ஆப்ஷன் 2 என்ன கேட்டிருக்காங்கன்னா, அனிமல்ஸில் இன்சைட் டாக்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா தப்பு தான் ஆன்சர். அனிமல்ஸ் எல்லாமே டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எல்லா அனிமலும் டாக்ஸ் அப்படி கிடையாது. ஒன்று ஹைப்ரிட்டாக இருக்கும், சில டைப்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் பேக் சொன்னால் நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் இன்சைட் த அனிமல்ஸ். எல்லா டாக்ஸும் நம்மளுக்கு அனிமல்ஸ் எடுத்துக்க முடியாது. சம் டாக்ஸ் த அனிமல்ஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் ஆன்சர். அப்போ இதில் மேட்ச் ஆகிறது டாக்ஸ் இன்சைட் த அனிமல்ஸ். ஒரு சில டாக்ஸ் மட்டும் தான் அனிமல்ஸ் கேட்டகரியில் வரும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எடுத்துகிட்டு ஆப்ஷன் ஏ ஃப்ரீஸ் பண்ணிக்கிறோம். சரியா? அண்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு என்ன அப்படின்னா, இது ஒரு சாஃப்ட்வேர் டைப்பில் வரக்கூடிய ஒரு ஆன்சர். சாஃப்ட்வேர் தட் மேனேஜ் கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேர் ரிசோர்ஸஸ். அதாவது கம்ப்யூட்டருக்கும் ஹார்ட்வேருக்கும் நடக்க ஒரு இன்ட்ராக்ஷன் தான் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் சொல்லுவோம். இந்த டெஃபினிஷன் அதே சொல்கிறாங்க. சாஃப்ட்வேர் தட் மேனேஜ் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரிசோர்ஸஸ். சாஃப்ட்வேரையும் ப்ளஸ் ஹார்ட்வேரையும் மேனேஜ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் டெவலப் பண்ணுறது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது விண்டோஸ் ஓஎஸ். லினக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஓஎஸ். மேக் அப்படிங்கிறது ஒரு ஓஎஸ் டைப் ஆஃப் ஓஎஸ். சரியா? ஒரு 2 எம்சிக்யூ வச்சுருக்கேன். இன் ஓஎஸ் a program in execution is called, அதாவது OS அப்படிங்கிறது program is executed. OS ஓட வேலை என்ன தெரியுமா? நம்ம கொடுக்குற வேலையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணி தரோம். ஒட்டுக்காக ப்ராசஸ் பண்ணி தராது, ஃபைலையும் ப்ராசஸ் பண்ணி தராது. நீ கொடுக்குற வேலையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரோக்ராம் வைஸாக ப்ராசஸ் பண்ணி தரும். அப்போது ஆப்ஷன் ஏ ஃபைல் தப்பு, ஆப்ஷன் பி ப்ராசஸ். ஜஸ்ட் அவ்வளோதான், நீ கொடுக்குற டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி தரும், அவ்வளோதான். அப்பார்ட் ஃப்ரம் தட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அன் ஓஎஸ்? ஓஎஸ் அப்படிங்கிறது
அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரா சிஸ்டம் சாஃப்ட்வேர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா ஒரு டிஸ்பிளேல ஒரு டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறக்கூடிய அப்ளிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் வேர்டு, எக்ஸல், டேலி, அதுக்கப்புறமேல் வந்து ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், அப்புறம் குரோம், எட்ஜ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா இந்த ஓஎஸ்ல இருக்கிற லினக்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விண்டோஸ், மேக்ஸ் எல்லாமே ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. வாட் இஸ் அன் ஓஎஸ் அப்படின்னா இது வந்து ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்னது, சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி யூஜிசி நெட் எக்ஸாமில் பேப்பர் 1 பேப்பர் 2 ஓடைய சில கான்செப்ட் சொல்லி பார்த்துருப்போம். என்ன கான்செப்ட் அப்படின்னா லாஜிக் ரீசனிங்னா என்ன, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்னா என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாகவும் அண்ட் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கல, எந்த ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னா கம்பல்சரி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. பை ரெஃபரன்ஸ்க்கு நான் வந்து யூஜிசி நெட்டோடைய அஃபிஷியல் சிலபஸை நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து வாட்ஸ்அப்போடைய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நான் இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே நான் ஃபோட்டோவாக போடுறேன். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் டு கெட் நாலேஜபுளாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டை பண்ணி தரும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.